இப்போது எல்லாம் 40 வயது வரைக்கும் திருமணமாகாமல் பலரும் இருக்கிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகவில்லை என்று கவலை அடைவதை விட நம்மை சுற்றியுள்ளவர்கள்தான் இன்னும் கல்யாணம் நடக்கலையா, வயது எத்தனை என்று கேட்டு கவலை அடைகிறார்கள். அது மட்டுமில்லாமல் என்ன பிரச்சனை, உடலில் ஏதும் பிரச்சனையா, ஜாதகத்தில் ஏதும் பிரச்சனையா என்று கேட்பார்கள். கேட்பது மட்டுமில்லாமல் அதற்கான வழியையும் சொல்வார்கள். இந்த கோவிலுக்குப் போ, அந்த கோவிலுக்குப் போ என்று கூறுவார்கள். இதில் எந்த பயனும் அடையாதவர்கள் மன விரக்தி அடைவார்கள். முருகன் இருக்க பயமேன்? முருகனை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். அதனால் இந்த பதிவில் திருமணத் தடை நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க. இந்த முருக மந்திரத்தை 48 நாட்கள் கூற வேண்டும். தொடர்ந்து கூறுவதன் மூலம் திருமணத் தடை நீங்கும். இந்த மந்திரமானது அருணகிரி நாதர் முருகனை பற்றி பாடி அருளிய மந்திர திருப்புகழ் ஆகும். இந்த மந்திரத்தை திருமணமாகாத காலை மாலை என 2 வேளையும் 6 முறை கூறி 48 நாட்கள் என்று தொடர்ந்து கூறி வந்தால் நல்ல செய்தியானது இந்த 48 நாட்களுக்கும் நடக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் அல்லது ஆண்களால் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுடைய அம்மா இந்த மந்திரத்தை கூறலாம். இந்த பாடலை விளக்கேற்றி இந்த பாடலை 48 நாட்கள் என்று தொடர்ந்து கூறுவதன் மூலம் 48 நாட்களுக்குள் திருமணம் கைகூடி வரும் என்று ஆன்மீகத்தில் கூறியுள்ளது. விரல் மாரணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமார் தந்தம் வசைகூற குரவாணர் குன்றிலுரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயில் தீர குளிர்மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை எஞ்ச வடிவே லெறிந்த அதிதீரா அறிவா லறிந்தனிரு தாளிரைஞ்சு மடியா ரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில்மே லமர்ந்து அலைவா யுகந்த பெருமாளே. மேல் கூறியுள்ள மந்திரத்தை நம்பிக்கையுடன் 48 நாட்கள் கூறி வாருங்கள். திருமணத் தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும். ஓம் முருகா.